Hi everyone, வணக்கம். நான் உங்க சதீஷ் and then தோ நிக்கிறா உங்க ஸ்மார்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா R15 V4 and R15 V4M யாருக்கெல்லாம் செட் ஆகும் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படினு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான கண்டென்ட் தாங்க இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கோம் bro. இப்போதான் bro உங்க சேனலுக்கே நான் வந்து புதுசா வர ஆப்ல யாரா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. கீழ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை இழுத்து ஆல்ல போட்டுக்கோங்க. சரி ஓகேங்க, வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பீங்க, என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. அதில் வந்து R15 V4 இல்லைனா V4M வந்து எடுக்கலாமா அப்படின்றவங்களும் ஒரு சிலர் இருப்பீங்க. அதனால தான் ஸோ வந்து அவங்களாம் வந்து போட்டு குழப்பிக்க வேணாம், கொஞ்சம் வந்து ஒரு டீட்டெயிலாக கிளாரிட்டி இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். அதனால தாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம வந்து ரைடிங் பொசிஷன் அண்ட் பெயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து முக்கியமாக நோட் பண்ணணும். ஏன் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன்னா, ஏன்னா மெயினாக வந்து வண்டி எடுக்கிறவங்க வந்து மைலேஜ் பவர் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான். நம்ம வந்து ரைடிங் பொசிஷனே தெரியாமல் வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்க முடியாது. அதே மாதிரி பெயின் இருக்குது பெயின் வந்து நம்ம இந்த வண்டி ஓட்டினா பெயின் இருக்குது அப்படின்றதே வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமல் நம்ம வந்து வண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோங்க. ஆக்சுவலாக வண்டி எடுத்ததுக்கப்புறம் பெயின் வந்துச்சுன்னா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டிக்கு 10,000 வாட்டி யோசிக்கலாம். பட் அந்த விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட ஏன்டா அந்த விஷயத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சிடக்கூடாது. அதில் வந்து நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். அதனால தாங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை. ரைடிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நார்மலாக வந்து ரொம்ப ஃப்ரண்ட்லேயே வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப பேக்லேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எப்படின்னா ஒரு லைக் வந்து ஒரு மிடிலாக அந்த சீட் வந்து ரொம்ப R15 V3 V4லலாம் வந்து சீட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மிடில் உட்காந்துக்கோங்க. மிடில் உட்காந்துங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பொசிஷன் காலை வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக அழுத்திக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பெயின் பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்ட் பெயின் கண்டிப்பாக இருக்குங்க. அது வண்டி எடுத்து ஒரு 1 வீக், ஒரு சிலவங்களுக்கு 1 வீக் இருக்கும், ஒரு சிலவங்க 2 வீக் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு இன்னுமே என் ஃப்ரெண்டுக்கெலாம் இன்னுமே அந்த பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். பட் பேக் பெயின் இதுவரையும் நான் வந்து யாருமே சொல்லி கேள்விப்பட்டது கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பராக எந்த பொசிஷனில் உட்காந்துருந்தா, அதாவது பைக்கோட ஹேண்ட்பேரும் கொஞ்சம் லைட்டாக மேலே தான் ஏற்றிருக்காங்க. அதனாலேயே மெயினாக வந்து பேக் பெயின் இல்லாத மாதிரி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களே. அந்த மாடலே வந்து பேக் பெயின் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் அது வந்து டிசைன் பண்ணி லைட்டாக அப் பண்ணது. அந்த V3ல பேக் பெயின் இருந்தனால தான் V4ல வந்து லைட்டாக வந்து ஹேண்ட்பேர் லைட்டாக மேலே ஏற்றிருக்காங்க. அதனாலேயே வந்து பேக் பெயின் வந்து இதுவரையும் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. பட் வந்து ரிஸ்ட் பெயின் நிறையா, ரிஸ்ட் பெயின், அப்புறம் நெக் பெயின், ஷோல்டர் பெயின் அதெல்லாம் வந்து நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்குமே அது வந்து எனக்கு வந்து ஹெல்மெட் வந்து ரொம்ப தூரம் போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து நெக் பெயின் ஷோல்டர் பெயின்லாம் வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஆனால் ரிஸ்ட் பெயின் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பொசிஷன் மட்டும், அதாவது எப்படின்னா உங்கள் வெயிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டில் நீங்கள் தராமல் மிடில்லே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்ட் பெயினுமே போக கம்மியாகிடும். அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் வந்து வண்டி வாங்கிட்டீங்கன்னா வண்டி வாங்கினதுக்கப்புறம் அப்படியே ஓட்டி உங்களுக்கு கற்றுப்பீங்க. நீங்களே எப்படி சொல்கிறது, இங்கே உட்காந்தா நம்மளுக்கு வந்து ரிஸ்ட் வலிக்கல, இங்கே உட்காந்தா அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே வந்து உங்களுக்கு வந்து அது ஒன்றுமே விஷயமாகவே தெரியாது. அதனால் ரைடிங் பொசிஷன் அண்ட் பெயினில் வந்து இதுதான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், சொல்லிட்டேன். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சீட் கம்ஃபர்ட் அண்ட் ஃபேமிலி தான். இது சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வீடியோவில் இல்லை நம்ம R15 அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வீடியோலேயே இதை பற்றி நம்ம வந்து பேசியிருப்போம். சீட் கம்ஃபர்ட் பற்றி. சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிளாக நீங்கள் வந்து பைக் வந்து சிங்கிள், நீங்கள் எனக்கு வந்து யாருமே கிடையாது. எப்படி நான் சொல்கிறேன்னா, எனக்கு வண்டியில் வந்து பின்னாடி வந்து யாருமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் வந்து மோஸ்ட்லி வந்து யாருமே உட்காந்து ஓட்ட மாட்டேன், பில்லியன் யாருமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். பட் வந்து இல்லை, எனக்கு கூட எப்போவுமே வந்து யாருன்னா லேடிஸ், பாய்ஸை நான் வந்து பாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. பட் கேர்ள்ஸு, அம்மா அப்பா அப்படின்னும் போது வந்து சீட் கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து அவங்களெல்லாம் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகவே முடியாது. லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னா அம்மா அப்பாவெல்லாம் வச்சு ஓட்டிடலாம். ஒரு கொஞ்சம் தூரம் அப்படி போகணுன்னா கூட வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்காது. ஏன்னா சீட் ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக தான் இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, இத்தினோடு தான் இருக்கும், என் கை சைஸுக்கு தான் இருக்கும் பேக் சீட்டு, பில்லியான் சீட்டு. அப்படின்னும் போது வந்து பசங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் கேர்ள்ஸ் அப்படின்னும் போது கூட கொஞ்சம், இப்போ பசங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கேர்ள்ஸும் ஓரளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து பிடிச்சி உட்காந்துப்பாங்களே.
தவிர. பட் அம்மா அப்பா அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து தெரியாது எப்படி உட்காரணும் என்ன எதுன்னு தெரியாது. அதனால் வந்து தயவு செஞ்சு நான் வந்து கண்டிப்பாக அம்மா அப்பாவை வந்து ஏற்றிட்டு தான் ப்ரோ போகணும். நான் எடுக்கிற வண்டியில் தான் எங்கள் ஃபேமிலியே வந்து எல்லாருமே போகணும் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு R15V4 எடுத்துடாதீங்க. அதுக்கு வேறு வண்டி எதனா பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஆல்டர்னேட் பைக் இருக்குது என்கிட்ட அடியோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பைக்ஸ் இருக்குது. எப்படின்னா மஸ்ட்டு கிடையாது இந்த பைக் தான் அப்படின்றது வந்து மஸ்ட்டு கிடையாது எங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் வந்து இந்த வண்டியை எடுத்துக்கலாங்க. மூணாவது பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது பவர் அண்ட் டாப் ஸ்பீடு. பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் கம்மி தான். எப்படி சொல்கிறதுனா நான் எல்லா வீடியோவில் அதான் சொல்லுவேன். பவர்னு நான் வந்து எதை சொல்கிறேன்னா டார்க் சொல்கிறேன், பிக்கப் பவர் சொல்கிறேன் நான். அது வந்து உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும். பட் நீங்கள் வந்து அதர் பைக்ஸ் ஓட்டிட்டு நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டு இந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து ட்ராபேக்காக தான் தெரியும், கம்மியாக தான் தெரியும். இதுவே நீங்கள் வந்து இப்போ தான் ப்ரோ வண்டியே புதுசாக எடுக்கிறேன் புதுசாக வாங்குறேன் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே சூப்பராக இருக்குது பவர் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் போக 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 வண்டி நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து லைக் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கம்மியாக தான் தெரியும். இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி தெரியும். எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. பட் நான் வந்து நிறையா பைக்ஸ் ஓட்டியிருக்கேன். எனக்கு வந்த புதுசுலேயே அப்படி தான் பவர் வந்து கம்மியாக தான் தெரிஞ்சுது. நான் அப்போயே வந்து வீடியோலாம் மேக் பண்ணி சொல்லி போட்டுட்டேன் இந்த மாதிரி பவர் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் டாப் ஸ்பீடு வந்து வேறு லெவல். டாப் ஸ்பீடு ஏன் இவ்வளோ இருக்குது? 148 நம்ம பைக் வந்து 148 149 கிட்ட பண்ணியிருக்கு. 150லாம் போனது கிடையாது. பட் நிறையா பைக் வந்து 154லாம் பண்ணியிருக்கு V4. நிறையா நம்ம SRBயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வீடியோஸில். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு சிலவங்களாம் 125 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அவங்களுக்கு வந்து சர்வீஸு அதில் வந்து கொஞ்சம் வண்டி வந்து இது பண்ணிருப்பாங்க. அதுக்கு வேணால் நான் தனியாக இன்னொரு வீடியோ கூட நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இதுலேயே பேசணுன்னா வீடியோ வந்து நல்லா பெருசாகிடும். அதனால தான். ஃபோர்த் பாயிண்ட் வந்து லுக் அண்ட் குவாலிட்டி வந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். லுக்கில் என்னடா லுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் அந்த லுக்கில் தான் நான் வந்து விழுந்துட்டேன். ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு வந்து R7 மாதிரியே இருக்குங்க. எத்தனை பேருக்கு R7 தெரியும் அப்படின்னு தெரில. R7ன்றது வந்து ஒரு சூப்பர் பைக்கு, அதுவும் Yamaha தான். அதோட லுக்கே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அது பார்த்தாலே அப்படியே லவ் பண்ணுற மாதிரி தான் தோணும். எனக்கு அப்படி தான் இருக்கும். நான் வந்து இந்த பைக் விட்ட உடனே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக ஒரு கிரேஸ் ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில, ரொம்ப லவ் பண்ணிட்டேன் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் வந்து மெயினாக R7 லுக்கில் இருந்தனால தான் இந்த வண்டியை வந்து நான் வந்து வாங்கினேனே. குவாலிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது நான் ஏற்கனவே அட்வான்டேஜ்லேயே பேசியிருப்பேன் இதை பற்றி, அந்த வீடியோலேயே பேசியிருப்பேன். அந்த வீடியோ யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா அப்படியே கார்டில் நான் வந்து தந்துடுறேன். அந்த வீடியோ அப்படியே செக் பண்ணி பாருங்கள். அது வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பற்றி வந்து ஃபுல்லாக பேசியிருப்பேங்க. குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து எல்லா பிளாஸ்டிக்கும் ஓகேங்க, ஃபேரிங்லேருந்து எல்லாமே ஓகே. பின்னாடி மட்டும் அந்த டைல் பேனல் மட்டும் லைட்டாக நீங்கள் எப்படி சொல்கிறது சும்மா கை வச்சு அழுத்தினாலே உடஞ்சிரும். அந்த மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ ஒரு மட்டமாக தான் இருக்குது. பட் அது வந்து மாற்ற முடியாது. அது வந்து இனிமேலாம் எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு காரணமாக தான் அவங்க வச்சுருக்கிறானுங்க Yamaha கம்பெனியில். அவனுங்களுக்கு சேல்ஸில் வர இன்கம்மை விட சர்வீஸில் வர இன்கம் தான் வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸே. அதனால தான் அது வந்து எல்லா வண்டியிலையுமே அந்த மாதிரி எதனா ஒன்று கோலர் கொடுத்துருவானுங்க. அது வந்து இந்த வண்டியில் இப்படி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான். 5வது பாயிண்ட் வந்து மைலேஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ். மைலேஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா 45+ எல்லா வண்டியுமே. V4 வந்து 45+ அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த வண்டி இவ்வளோ தருது அந்த வண்டி அவ்வளோ தருது அப்படிலாம் சொல்ல. V4 வந்து 45+ங்க. தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். மைலேஜுக்காக தான் ப்ரோ நான் வந்து இந்த வண்டி எடுக்கிறேன். மைலேஜ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மைலேஜுக்காக தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். நான் வந்து சொல்கிறது அதுதான். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இது KTM அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ சர்வீஸ் சென்டர் உள்ளே போனவொடனே 1800 2000 அப்படிலாம் கிடையாது. 1300 தான் முடியுமே உங்களுக்கு. ஃபஸ்ட் சர்வீஸும் சரி செகண்ட் சர்வீஸ் அந்த சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து 1300 தான் இருக்குமே. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். இது தாங்க நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். வீட்டில் இந்த வண்டி தான் என்னை வந்து அம்மா அப்பாலாம் கண்டிப்பாக கூப்பிட்டு போனோம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வண்டி வந்து எடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கு தெரியும், அம்மா அப்பாவால் கூப்பிட்டு போகாமல் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை ப்ரோ எனக்கு ஆல்டர்னேட்டிவாக பைக் இருக்குது, இது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, நான் மட்டும் தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சிங்கிள்ஸுக்கு தாராளமான வண்டிங்க இது வந்து. அவ்வளோதாங்க. அதான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ப்ரோ யாருக்கெல்லாம் செட் ஆகும் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்றத வந்து மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். மேக் பண்ணி போட்டாச்சுங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆள் போட்டுவோங்க. சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய்.